இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரோக் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரோக்னா வந்து மெடிக்கல் டூடலில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸ்ட்ரோக் இஸ் டிஃபைன்ட் as தி ரப்ச்சர் ஆஃப் பிளட் வெசல் தான் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு. இஸ் அன்யூரிசம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏட்ரியோ வீனஸ் அதுக்கப்புறம் மால்ஃபார்மேஷனால் வரக்கூடியது வந்து அன்யூரிசமல் ஸ்ட்ரோக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராக்ரேனியல் அண்டு அதுக்கப்புறம் வந்து சப் அரக்கனைடு ஹெமரேஜாக இருக்குது. இன்ட்ரா செரிப்ரல் சப் அரக்கனைடு ஹெமரேஜ் அண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்கில் வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது. இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது. இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு வந்து 85% வந்து இருக்குது இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்ளூடிவ் வெசல்ஸ் வந்து இருக்குது. த்ரோம்பஸ் ஆர் எம்பாலிசம் வந்து blocks தி ஃபேஷியல் செரிப்ரல் இஸ்கீமியா அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபேக்ஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து என்னென்னா த்ரோம்பஸ் எம்பாலிசம் blocks the blood and facial cerebral ischemia இன்ஃபேட்டலாக வந்து இருக்குது. தென் வந்து அக்ளூடல் வெசல்ஸாக இருந்து அக்ளூடர் வெசல்ஸாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அன்யூரிசமாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்துட்டோன்னா வந்து மாடிஃபைபிளில் பார்த்தோன்னா வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக் மெலிக்டஸ், ஆர்ட்ரியல் டீஃபிப்ரிலேஷன், சிகரெட் ஸ்மோக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கரோட்டிட் ஆர்ட்ரி சைனோசிஸ், அதுக்கப்புறம் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் இருக்குது. அத்திரோஸ்க்ளீரோசிஸ் இது எல்லாமே கரோட்டிட் ஆர்ட்ரி சைனோசிஸ், அத்திரோஸ்க்ளீரோசிஸ். தென் நான் மாடிஃபைபிள் வந்து ஏஜ், செக்ஸ் இதெல்லாம் வந்து நான் மாடிஃபைபிளில் வந்துடும். மாடிஃபைபிள் வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸு. இப்போ வந்து ரேப்பிட் கிளினிக்கல் ரெக்கக்னேஷனில் வந்து பேலன்ஸ், அதுக்கப்புறம் கிளினிக்கல் ரெக்கக்னேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லாஸ் ஆஃப் பேலன்ஸ், டெசினஸ், அதுக்கப்புறம் அட்டினா ஐ வந்து ஒரு சடன் லாஸ் ஆஃப் விஷனாக வந்து இருக்குது. ஃபேஸில் வந்து ஃபேஷியல் ட்ராப், அன்ஈவன் ஸ்மைல் இருக்கும். தென் வந்து ஆர்ம்ஸில் வந்து லெக் வீக்னஸ் வந்து இருக்குது. ஸ்பீச் வந்து என்ன ஸ்லர்டு ஸ்பீச்சாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைம் பார்த்தோன்னா வந்து எமர்ஜென்சி வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. தென் ஷ்ரெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அர்ஜென்ட் அன்கான்ட்ராக்ட் ஹெட் சிடி வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்ஐ பிரெயின் பார்க்கணும். கோல்டு ஸ்டாண்டர்டில் தான் பார்ப்பாங்க. தென் கோல்டு ஸ்டாண்டர்டில் டிடெக்ட் பண்ணுவாங்க. த்ரோம்போலைட்டிக்கில் வந்து ஐவி அதுக்கப்புறம் ரீகாம்பினன்ட் டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் த்ரோம்போக்டமி வந்து பண்ணுவாங்க. செகண்டரி ப்ரிவென்ஷனில் வந்து ஆன்டி பிளேட்லெட், ஆஸ்பிரின் அதெல்லாம் இருக்குது. ஸ்டாட்டின், பிபி கண்ட்ரோல், ஆன்டிகோயாகுலண்ட் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டரில் வந்து இதெல்லாம் வரக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து ஏசி இன்ஹிபிட்டர், அதுக்கப்புறம் வந்து எனலோப்ரில், அதுக்கப்புறம் லெசினோப்ரில், அதுக்கப்புறம் ரேமிபிரில், லெசினோப்ரில், அதுக்கப்புறம் எனலோப்ரில் இருக்குது. இப்போ வந்து ஏஆர்பின்னு பார்த்தோன்னா வந்து லோசெட்ரான், வால்செட்ரான் வந்து இது இருக்குது. இப்போ வந்து இன்ஹிபிட் தி ஏசிஇ, அதுக்கப்புறம் ஏசிஇ இன்ஹிபிட்டர் அண்ட் ஆஞ்சியோடென்சின், அதுக்கப்புறம் ஆஞ்சியோடென்சின் 2 டிக்ரீசிங் இந்த ஆஞ்சியோடென்சின் 2, ட்ரை காஃப், ஹைப்பர்கலீமியா, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோஎடிமா இவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுக்கு. தென் வந்து பிளாக் தி, அதுக்கப்புறம் வந்து ஆன்டகோலின் வந்து பிளாக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. தென் பீட்டா பிளாக்கர்ஸ் இருக்குது. பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து டிக்ரீசிங் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கும், கால்சியம் சேனல் பிளாக்கர் வந்து வேசோடைலேஷன் பண்ணுறதுக்கும், டயூரிட்டிக்ஸ் வந்து ஹைட்ரோஃப்ளோரசன்ட் இருக்குது. லூப் டயூரிட்டிக்ஸ் வந்து ஃப்ளூரிசமைடு. அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் ஸ்லோ டவுன் வந்து சென்ட்ரல் ஆக்டிங்காக வந்து ஆல்ஃபா வந்து இருக்குது. தென் ஏசி இன்ஹிபிட்டர் வந்து மெக்கானிசம் வந்து டு பிளாக் தி ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டர் வந்து பிளாக் பண்ணுது. ட்ரை காஃப், அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏஆர்பி வந்து மெக்கானிசம் டெசினஸ், அதுக்கப்புறம் வந்து ஹை பொட்டாசியம் லாஸ், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏஆர்பி அதுக்கப்புறம் இன்ஹிபிட்டர் வந்து காஃப், தென் அதுக்கப்புறம் ஏசிஇஐ இன்ஹிபிட்டராக வந்துருக்குது. ஸ்வெட்டிங், ஹெட்டேக் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணும். இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஏசிஇ வந்து என்ன ட்ரக் நேம் வந்து என்னது எலனோப்ரில், அதுக்கப்புறம் லெசினோப்ரில், அதுக்கப்புறம் வந்து லோசெட்ரான், அதுக்கப்புறம் வந்து வால்செட்ரான் வந்து ஏஆர்பி, அதுக்கப்புறம் வந்து வீரப்பெமில் ஆம்லோடிபைன் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர், அதுக்கப்புறம் வந்து இது வந்து தயாசைட்ஸ் இதெல்லாம் வந்து, அதுக்கப்புறம் வந்து இது ஆல்ஃபாவில் வந்து ட்ரோசால்சின், அதுக்கப்புறம் வந்து ப்ரோசோசின் வந்து இருக்குது.
Calcium channel blockers are antihypertensive drug nifedipine, verapamil, amlodipine, verapamil, nifedipine, amlodipine, verapamil. These are the dipine group. Nifedipine. These are the PCT on the calcium channel blocker antihypertensive drug. The uses is hypertension and angina pectoris is used for hypertension and angina pectoris to block the calcium channel to the vasodilated and the vascular smooth muscle and arteries of the heart to decrease the contractility and and oxygen demand வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து உதவுது. அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து திஸ் மெடிகேஷன் இஸ் பிளாக் த கால்சியம் சேனல் வாசோடைலேஷன் அண்ட் ரிலாக்ஸ் தி ஹார்ட்டாக வந்து இருக்குது. தென் வந்து டிக்ரீஸ் த பிபி, இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், பால்பேஷன், இன்எபிலிட்டி டு மூவ், நாசியா, டயரியா, எடிமான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்டராக்ஷன் வந்து பீட்டா பிளாக்கர்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பீட்டா பிளாக்கர் வந்து அதுக்கப்புறம் வந்து செம்லோடிபின், அதுக்கப்புறம் வந்து டிபைனு, அதுக்கப்புறம் வந்து ரேனிட்டிடிபைன் இருக்குது. கான்ட்ராஇண்டிகேஷன் வந்து ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் வந்து அன்ஸ்டேபிள் அஞ்சைனா, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குலாம் வந்து கான்ட்ராஇண்டிகேஷனாக வந்து இருக்குது இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர். பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து என்னதுன்னா டு பிளாக் த அடினலையில் வந்து பிளாக் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. இது வந்து பீட்டா பிளாக்கர்னு சொல்கிறாங்க. பீட்டா பிளாக்கர் வந்து டு பிளாக் த ஏசி ஒரு இன்ஹிபிட்டரை வந்து பிளாக் பண்ணுது. இட் பிளாக் த பீட்டா பிளாக்கர்னு சொல்கிறாங்க. தென் வந்து பீட்டா பிளாக்கரோட நான் செலக்டிவ், அதுக்கப்புறம் வந்து கார்டியோ செலக்டிவ்னு இருக்குது. நான் செலக்டிவ்னு ப்ரொபனலால், நாடலால், திமோலால், சொட்டலால், பிண்டலால், பின்பியூட்டலால், மெட்டால் ப்ரோலால், அதுக்கப்புறம் பிஸ்ப்ரோலால், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டோப்போனிலால், அதுக்கப்புறம் வந்து சொட்டாலால், பிண்டலால், அதுக்கப்புறம் வந்து மெட்டாப்ரோலால், அதுக்கப்புறம் பிண்டலால், அதுக்கப்புறம் வந்து பிசோப்ரோலால், அதுக்கப்புறம் வந்து எஸ்மோப்ரோலால், இதெல்லாமே வந்து இதில் பார்க்க முடியும். தென் வந்து எஸ்மோப்ரோலால் இதெல்லாமே வந்து பீட்டா பிளாக்கர்ஸில் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு ஹார்ட் பீட்டை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு வந்து உதவுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ த ஹார்ட் ரேட், லோவர் த ப்ரெஷர் வந்து லோ பண்ணுது, ரெடியூஸ் தி ஓவர்லோட் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. மெட்டாப்ரோலால் செஸ்ட் பெயின், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அட்டினலால் வந்து அதுக்கப்புறம் ஹார்ட் ரிதமை வந்து கம்மி பண்ணுது. ப்ரொப்பனலால் வந்து ட்ரிஸ்மஸ் வந்து கம்மி பண்ணுது. இதெல்லாம் முடிச்சாச்சு. ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்கும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து ஷாக்கு. இப்போ ஷாக் பற்றி பார்க்க போகிறோம். ஷாக் வந்து லைஃப் த்ரெட்டனிங் எமர்ஜென்சி டிசீசஸ் இஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஃபெயில் டு ப்ரொவைட் தி பிளட்டில் வந்து லோ ஆகுது. இந்த பாடி டிஷ்யூஸில் இது வந்து டிப்ரீவ்டு தி ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ட் லெவல் வந்து கம்மியாகிறதுனால ஒரு காமன் சைன் வந்து ஒரு கோல்டு காமி அண்ட் பேல் ஸ்கின்னாக இருக்குது. ரேப்பிட் வீக் பல்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்லோ பிரெத்தாக வந்து இருக்குது. தென் டெசினஸ் அதுக்கப்புறம் வந்து கான்ஷியஸ்னஸ், அதுக்கப்புறம் டெசினியஸ், கன்ஃபியூஷன் அண்ட் ஃபெயிண்ட்டாக இருக்குது. அண்ட் கன்ஃபியூஷன் அண்ட் ஃபெயிண்ட் அதுக்கப்புறம் வந்து கன்ஃபியூஷன் அண்ட் பெயிண்ட், எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் அண்ட் ஆக்டிவிட்டி, ஹைப்போவோலிமிக் ஷாக், கார்டியோஜெனிக் ஷாக், செப்டிக் ஷாக், அதுக்கப்புறம் அனஃபிலாக்டிக் ஷாக், நியூரோஜெனிக் ஷாக். த எமர்ஜென்சி இஸ் ஃபர்ஸ்ட் எய்ட், லோக்கல் எமர்ஜென்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்சன் வந்து ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு அண்ட் பிளாக் தி அதுக்கப்புறம் வந்து ஹெட் அண்ட் நெக்கில் வந்து இது பண்ணிவிட்டு அண்டு பேக் டு த இன்ஜுரி பண்ணுவாங்க. அந்த கீப் த பர்சன் வார்ம் இன் த பிளாங்கெட்டாக வந்து இருக்கும். தென் வந்து அதுக்கப்புறம் வந்து ஈட் அண்ட் ட்ரிங்க்னு இருக்குது. இதை வந்து கீப் எ பர்சன் வார்ம் அண்ட் பிளாங்கெட், அதுக்கப்புறம் எலிவேட் தி ஃபீட்டை வந்து எலிவேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து ஒரு இதாக இருக்குது. பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ஷாக்கில் வந்து ஹைப்பர் பெர்ஃபியூஷன் ஹைப்போவோலிமிக் ஷாக்காக போய் ஹைபாக்சியாக மாறுது. ஹைபாக்சியா சைட்டோகினின் வேசோடைலேஷனாக மாறி ரிலேட்டிவ்லி வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனாக மாறி இந்த மாதிரிலாம் வருது. ஹைப்போவோலிமியாவாக மாறுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா
ஹைபாக்சியா, அதுக்கப்புறம் செல் இன்ஜுரி, அதுக்கப்புறம் ஆனாரோபிக் மெட்டபாலிசம் நடந்து ஒரு ஏடிபியில் போய் அசிடோசிஸ் வந்து நடந்து, அதுக்கப்புறம் இர்ரெகுலர் செல்ஸ் இன்ஜுரி போய் லீட்ஸ் டு டெத்தாக வந்து மாறுது. இர்ரெகுலர் செல்ஸாக போய் லீட்ஸ் டு டெத்தாக வந்து மாறுது. இந்த பேத்தாஃபிசியாலஜி ஹைப்போவோலமிக் ஷாக்குன்னு இருக்குது. ஒரு வீனஸில் வந்து ரிட்டன் ப்ரீலோடில் போய் கார்டியாக் அவுட்புட் கம்மியாகுது. ஹைப்போடென்ஷன் போய் ஒரு பெர்ஃபியூஷன் ஃபெயிலியர் ஆஃப் த டிஷ்யூ ஹைபாக்சியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஷ்யூ ஹைபாக்சியா ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து நடந்து ஒரு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வந்து நடக்குது. இதுதான் வந்து ஹைபாக்சியோட ஒரு செல் டெத்து. அதுக்கப்புறம் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் போய் ஒரு ஃபெயிலியர் ஆஃப் ஸ்ப்ளின்ச்சர் போய் அப்புறம் வந்து ஃபெயிலியர் ஆஃப் ஸ்ப்ளின்ச்சர் போய் அந்த ஹைபாக்சியா மாறுது. இந்த ஹைபாக்சியா வந்து அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் செல் டெத்தாக போய் ஒரு ஃபெயிலியர் ஆஃப் ப்ரோட்டீன் பம்ப், அந்த பம்ப் பண்ணாமல் வந்து செல் வந்து டெத் ஆகுது லாஸ்ட்டாக. இதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஷாக்கு. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டு. இப்போ மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் வந்து பொசிஷன் கொடுப்பாங்க, ஏர்வே கொடுப்பாங்க, ஏர்வே ப்ரீத்திங், அதுக்கப்புறம் வந்து வேஸ்குலர் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேஸ்குலர் ஆக்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூயிட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மானிட்டரிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதான் வந்து மேனேஜ்மெண்ட்டாக வந்து இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஷாக்கில் வந்து மெயினாக இருக்குது. எமர்ஜென்சியில் தான் இது வந்து எமர்ஜென்சி மெடிக்கேஷன் ஆஃப் தி ஐவியில் வந்து கார்டிகோஸ்டீராய்டு, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டலாய்டு வந்து கொடுக்குறாங்க. தென் வந்து ஹை ஃப்ளோ ஆஃப் O2 ரெசம்பிள் பண்ணுறாங்க பேஷண்ட் ஏர்வே. அதுக்கப்புறம் வேசோ ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க. ஹைப்போவோலிமிக் கரெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் தாக்கி அரித்மியா மானிட்டர் வந்து LOC, அதுக்கப்புறம் வந்து ELG வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஹெல்ப், அதாவது கால் ஃபார் ஹெல்ப், மெயின்டைன் த ஏர்வே, அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் த ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் பிளட் ஷுட் பி பியர் அண்ட் இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டலாய்டு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஹார்மோன்ஸ் அண்ட் ரிங்கர் லாக்டேட் சொல்யூஷன் கொடுத்துட்டு கார்டிகோஸ்டீராய்டு, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டலாய்ட்ஸ் கொடுப்பாங்க. தென் வந்து கொலாய்ட்ஸ் கொடுத்துட்டு பக்கம் வந்து பேக்டு ரெட் செல், அதுக்கப்புறம் வந்து ரெட் செல் ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா இருக்குது. பேக்டு ரெட் செல் ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா வார்ம்த் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெமரேஜை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஹெமரேஜ் இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்பெர்ஃபியூஷன் பண்ணி ஒரு கிளினிக்கலாக கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக கால் பண்ணி ஹைப்போவோலிமிக்காக இருந்தாங்கன்னா வந்து மேபி இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து பிரச்சனை அந்த ஹெமரேஜிக் மூலியமாக இருக்கலாம். தென் மதர் இல்னஸ் இருக்குதும். அந்த தீஸ் ஆர் த ஷாக் பாயிண்ட்ஸ் வந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம சொல்லணும். ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக் வந்து கொடுக்குறாங்க. ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக் வந்து ஆன்டிபிளேட்லெட் ட்ரக் வந்து ஆஸ்பிரின் கொடுக்குறாங்க, ஃபெனிடாயின் கொடுக்குறாங்க, வார்ஃபேரின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குளோபிடோஜெல் அதுக்கப்புறம் வந்து ஆக்சியோபின், ருவாரோக்சபின் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்து என்னதுன்னா ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக்கு. இப்போ விட்டமின் கே, ஹெப்பாரின், லோவர் மோட்டார் வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் த்ரோம்பின் இன்ஹிபிட்டார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து அப்பெக்ஸபர்டின், அதுக்கப்புறம் வந்து ஹெமிட்டிடின் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிகோயாகுலண்ட்டில் வார்ஃபைரின், ஆம்லோடிபின், புபிவெக்கைன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ட்ரக் வந்து நம்ம கொடுக்குறாங்க. பாரண்டரில் வந்து ஹெப்பாரின், வார்ஃபைரின், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் விட்டமின் கே, ஃபெனிடாயின்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரக்கில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பெக்ஸிமப், என்டாக்சிமப்னு இருக்குது.